இந்த தேவையில்லாத ஒண்ணுமே தெரியாத இந்த சமூகத்தை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொள்ளையின் உச்சத்துக்கு போயிட்டான். பணம் பைத்தியம் குடிச்சு போய் எல்லாத்துலயுமே பணத்தை பார்த்து 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 அவனுக்கு ஏதாவது மக்கள் குறைய கேட்டு போனாங்கன்னா பார்க்கும் போது அவங்கள வெறுப்பா இருக்கு, கடுப்பா வருது. சின்ன விஷயத்துக்காக போயிருக்கீங்க நீங்க. இந்த டேங்கில் வருகிற தண்ணிய அதுக்கு ஒரு கட்டையை கட்டி விட்டுட்டு போயிருந்தாருன்னா இவருக்கு இவ்வளவு கட்டையா இருக்காது. இப்போ மாப்பிள்ளை மகுடேஸ்வரன் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அருமை சகோதரர் சேர்மனுக்கு சொல்றோம், சிம்பிளா இந்த வேலையை தயவு செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்கோம். இது மட்டுமல்ல, முத்தரையர் மக்களுக்காக மட்டும் தமிழர் தேசம் கட்சி இங்கே களத்தில் நிற்கல. அரசியல்ல புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளால் ஏளனமாக பார்க்கப்படுகிற அத்துணை சாதிக்கமானது தமிழர் தேசம் கட்சி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லா மக்களுக்காக தான் இங்க நிக்கிறோம். நீங்க அதை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை மிரட்டுறது, பொறுப்பாளர்களை மிரட்டுறது வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மொழியில பதில் சொன்னா புரியுமோ அந்த மொழியில நாங்க பதில் சொல்லுவோம். அப்புறம் சிம்பிள். இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைய நாங்க கெடுக்க விரும்பல. அதை விட்டுட்டு பணம் இருக்க திமிருல, பதவி இருக்க திமிருல பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த எல்லைக்கு எல்லை வரைக்கும் போறதுக்கான தம்பிகளை தான் உருவாக்கி வச்சிருக்க தமிழர் தேசமா. எந்த எல்லைக்கு வேணாலும் போவானுங்க தம்பிங்க. நீங்க எதுக்கு தயார்னாலும் நாங்க அதுக்கும் தயாரா இருப்போம். அதனால நாங்கள் உங்களை மிரட்டுறோம்னு நினைக்காதீங்க. சாமானியன் ஒருத்தன் வந்து ஒரு கோரிக்கைக்காக வரும்போது அதை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்புல நீங்க இருக்கீங்க. அந்த பொறுப்பை உணர்ந்து என் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை, இது உங்க லைஃப்ல சின்னதா ஒரு சூடு போட்ட மாதிரி நினைச்சிருங்க. யாருமே இந்த அளவுக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. எதிர்த்து நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் வரைக்கும் வர மாட்டாங்க. ஆனால் நாங்க எங்களை அப்படி கொண்டு வந்திருக்கீங்க. சத்தம் இல்லாம சம்பாரிச்சுட்டு போங்க. அந்த பாவம் பின்னாடி உங்க குடும்பத்தை பாதிக்காத பாதிச்சுட்டு போகுது. நாங்க வந்த வேலை என் மக்களுக்கான கோரிக்கை, உங்க எல்லைக்குட்பட்ட அத்துணை வார்டுகள்லயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமாவது உடனடியாக அதை களத்தில் இறங்கி போய் பார்த்து உங்க பகுதிகளை சரி செய்து கொள்ளுங்கள். இதோட இந்த ஆர்ப்பாட்டம் தொடரக்கூடாது. இது தொடர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய அரசியல் வாழ்வே போயிடும். அந்த அளவுக்கு போகும். கோர்ட்டுக்கு போகணுமா, இல்ல மாப்பிள்ள சொன்னாரு பஞ்சாயத்து நடுவும் சென்னைக்கு போகணுமா, எந்த எல்லைக்கு வேணாலும் நாங்க போக தயாராக இருப்போம். சாமானிய மக்களுக்காக யாரை வேண்டுமானாலும் எதிர்க்க துணிந்த தம்பிகளை தான் உருவாக்கி வச்சிருக்கேன் தமிழர் தேசமா. யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்போம். பாதியில விட்டுட்டுலாம் போக மாட்டோம். அதனால அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லை. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, மாநாட்டு பணிகள் இருக்கு, உங்களுக்கும் நிறைய பணிகள் இருக்கும். செய்யாத பணிகளை செஞ்சதா சொல்றது. ரியல் எஸ்டேட் தொழில நிறைய சின்னதா அமௌண்ட்டை போட்டு பெரிய கோடிகளை சம்பாதிக்கிறது, அது உங்க வேலை. நாங்க எதுலையுமே சம்பந்தப்பட மாட்டோம். ஒரு 15ல இருந்து 20 நாள் கொடுக்குறோம். எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்க. திரும்ப திரும்ப சொல்றது அதான். நீங்க அதிமுகவோ திமுக மாதிரி நாங்க கிடையாது, பிஜேபி மாதிரி நாங்க கிடையாது. யாரும் எங்களை கட்டுப்படுத்தவும் முடியாது. நீங்க யாருக்கிட்ட போனாலும் இதை செஞ்சா
நம்ம தம்பிங்க அடுத்த கட்ட பணிக்கு போயிடுவாங்க. நம்ம பொறுப்பாளர்கள் மாப்பிள்ளையா இருக்கட்டும், தம்பி குருமணிகண்டனா இருக்கட்டும், அடுத்த கட்ட பணிக்கு போயிடுவோம். நீங்க இதை நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா இந்த பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணிடுவோம். அதை முதல் மனசில் வச்சுக்கோங்க. பேரூராட்சியினுடைய தலைவருக்கு சொல்றது அதான். ஏதோ இந்த மக்களுக்காக இல்லை, யார் வந்தாலும் வேலை செஞ்சு கொடுங்க. இவ்வளவு பில்லு எடுத்திருக்காங்க. மாப்பிள்ளை சொல்றத பார்த்தா அவ்வளோ சுண்ணாம்புக்காய் கொண்டு போய் எங்க போட்டீங்க? ஒண்ணுமே புரியல, தலை சுத்திரும். இதெல்லாம் தெரியாது. இப்போ இங்க இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களுக்கெல்லாம் இவ்வளவு கொள்ளை நடக்குதா பேரூராட்சியிலன்னு தெரியாது. இதோட முடிச்சுக்கங்க. இதை தாண்டி அடுத்த மாவட்டம் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இந்த அளவுக்கு போக வேண்டாம். எங்க மக்களுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை சமூகத்துக்கும் உங்ககிட்ட வந்தாங்கன்னா பணம் கேட்டு வரல. எங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுங்க, 50,000 ரூபான்னு கேட்டு வரல. கல்யாணத்துக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டு வரல. அடிப்படை வசதி. இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்தை கடந்த பிறகும் அடிப்படை வசதிக்காக நிக்க வச்சிருக்கீங்க பாருங்க. அதையாவது நிறைவேற்றி கொடுங்கன்னு தான் தாய்மார்களும் பெரியவங்களும் உங்கள்கிட்ட வராங்க. அதை சரி செய்து கொடுங்க. இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத சட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்க உட்பட்டுருவீங்க. என்னடா வந்தாங்க மிரட்டுறான் அப்படிலாம் இல்லை, சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுறாதீங்க. அப்பவும் நீங்க தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சுருவீங்க, பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய 3-4 கிராமத்தை சேர்ந்த தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்களுக்கெல்லாம் வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டிற்கான அழைப்புதலை உங்கள் கிராமத்திலே கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க, அழைப்புதலை இங்கே வாங்கிட்டு போங்க. ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு 5 லட்சம் பேர் சந்திக்கிற மாநாடு. குறைந்தபட்சம் 5000 கிராமங்களுக்கு நேரடியாக போய் நம்ம சமூக மக்கள் வாழ்கிற 5000 கிராமங்களுக்கு நேரடியாக அழைப்புதல் வைக்கிறோம். நீங்கள்லாம் தவறாமல் அதில் கலந்துக்கணும். நாம் பெரும்பான்மையான சமூகம் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்கனாவே நமக்கானது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். தம்பி சொன்ன மாதிரி தான், பறையர் சமூக மக்கள் வாழுகிற பகுதியில் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்கு காரணம் தமிழகம் முழுக்க அறியப்படுகிற தலைமை. எந்த முதல்வர் வந்தாலும் அப்பாயின்மெண்டே இல்லாம சந்திக்கிற தலைமை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை. புரிஞ்சுக்குங்க. நம்ம தம்பிங்க சொன்ன மாதிரிதான், பிரச்சனைனா நம்மகிட்ட வருது. தேர்தல் வந்துருச்சுன்னா போய் அதிமுக காரண்டே திமுக காரண்டே சர்வ நாசமாகும் கிராமம். ஆபத்துல யார் நிற்கிறா அவங்களுக்காக நின்னுங்க. அதுதான் நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி வன்னியர்களுக்கான ஒரே தலைமை, தமிழகம் முழுக்க அறியப்படுகிற தலைமை. அடிப்படை வசதி கேட்டெல்லாம் அவங்க ரோட்டுக்கு வர மாட்டாங்க. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, வந்து நின்றுவாங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு எதுக்கு தேவையில்லாத வேலை. அதே மாதிரி தான் இந்த முத்தரையர் மக்களுக்கும் அரசியலில் புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்துணை மக்களுக்குமான தலைமை தமிழர் தேசம் கட்சி தலைமை. ஆகையால ஒரு சரியான வலுவான தலைமைக்கு பின்னாடி வந்திருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்க மாநாட்டுக்கு. நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க உங்களை அன்போடு அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த